ஆப்ஷனாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனாலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலை போயிருச்சு அப்படின்னா, ஐயோ எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு நீங்கள் உட்காடுறீங்க. அதே ஒரு ஃப்ரெண்டு, ஐயோ எனக்கு வேலை போயிருச்சு பட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் வச்சிருப்பான். இது எனக்கு ஒரு ஆப்ஷன் தான், இன்னொரு ஆப்ஷன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ, அதாவது சக்ஸஸ் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் ஆப்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய கோட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஐ டோன்ட் ஹேவ் பிளான் பி, ஐ ஒன்லி ஹேவ் பிளான் ஏ அப்படின்னு பார்த்துருப்பீங்களே. அதை மட்டும் நீங்கள் நினச்சி உண்மை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மிக சிறந்த முட்டாள் வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னு சொல்கிறோம் பாருங்க, ஒன் ஹூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வில் டெஃபினெட்லி சக்சீட். இப்போ எல்லாம் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய யார் எடுத்துக்கிட்டாலும் மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அவங்களுக்கு நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஆட்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு நிறைய வெஞ்சர்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்று டவுன் ஆனால் கூட இன்னொன்று அவங்க ஃபோக்கஸ் பண்ணி மேலே வந்துருவாங்க. இதுதான் ஆப்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் ஹேவ் பிளான் பி, ஐ ஒன்லி ஹேவ் பிளான் ஏ அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஸ்டோரி வைக்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். பட் ரியாலிட்டியில் நீங்கள் 4 பெரிய பெரிய ஆட்கள் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இன்ஃபீரியராக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட கூட உங்களால் போக முடியாது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லான பர்சன்ஸ், இல்லை பவர்ஃபுல் லீடர்ஷிப் பர்சன்ஸ் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்கெல்லாம் பெரிய டேலண்டடோ இல்லைனா பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸோ கிடையாது. அவங்க எல்லாருமே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனை பர்சியூவ் பண்ணும்போது இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பர்சியூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது ஒர்க் ஆகலைன்னா ஃபிஷ்போன் அனாலிசிஸ் எடுத்துட்டு, அதாவது ஃபெயிலியர் அனாலிசிஸ் எடுத்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அண்ட் சைமல்டேனியஸ்லி இந்த ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் ஆப்ஷனாலிட்டியோட முக்கியமான ரூல். இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸ்டார்ட் அப் டீம்ல ஒரு ஃபவுண்டர் இருந்தார். அந்த ஃபவுண்டர்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் நீங்க இன்னும் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, ஏன் இன்னும் ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஃபவுண்டர் சூப்பரா ஒரு ஆன்சர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஒரு டீல் பிடிக்கல அப்படின்னா நான் ஈஸியா வாக் அவுட் ஆயிடுவேன். நான் வாக் அவுட் ஆனாலும் அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டில் சாப்பாடு எனக்கு இருக்கும். பிகாஸ் நான் எம்ப்ளாய்டா இருக்கிறதுனால அதுல இருந்து வர சேலரி வச்சு என்னோட ரன்வேக்கு பர்ஃபெக்டா நான் ஒர்க் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மைண்ட் செட்டை கேட்ட உடனே அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பிகாஸ் ஒன் ஹூ ஹேவ் மோர் ஆப்ஷன்ஸ் ஹேஸ் த லெஸ் பாசிபிலிட்டி டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தேவையானதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். பார்த்து பதமா எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் இதை பத்தி டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே இந்த ஆப்ஷனாலிட்டி அப்படிங்கிற ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஹேபிட்னு கூட வச்சுக்கலாம்.